ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸோட பேக் பார்ட் எப்படி மெஷர்மென்ட் பண்ணி எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக, இடுப்பு பக்கம் மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்றேன். லைனிங் ப்ளவுஸா இருந்தா 1/2 இன்ச் போதும். இந்த பிளவுஸோட பேக் பார்ட் அதாவது பின் உயரம் 15, 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக நான் விடுறேன். அதாவது ஷோல்டர் பக்கம் பிடிப்போம், அதுக்காக 1/2 இன்ச் நான் சீம் அலவன்ஸ்க்காக விடுறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டரோட அகலம் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் ஷோல்டரோட அகலம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஃபுல் ஷோல்டர், நம்மளோட ஃபுல் ஷோல்டரோட அகலம் 15. அதை அதுல 2 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிட்டு வர ஆன்சரோட திரும்பி அதே 2 டிவைட் பண்ணணும். 6.5 வரும். அந்த 6.5 குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. இது எதுக்குன்னா ஷோல்டர் பாயிண்ட பிடிக்கிறதுக்காக. இப்போ ஷோல்டரோட லென்த் 2.5. அந்த 2.5க்கு அப்புறம் நம்ம கழுத்துக்கு அகலம் மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். இந்த இடத்துல நாம 2 சீம் அலவன்ஸ் விடுறோம். அதாவது 6.5 குறிச்சிட்டு ஒரு சீம் அலவன்ஸ் விடுறோம். அடுத்தது ஷோல்டரோட அளவு 2.5 இன்ச், அதை நான் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீம் அலவன்ஸ் விட்டுறேன். கழுத்து அகலம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க, 2.5 இன்ச். இப்போ லென்த், அதாவது ஆம்ஹோலோட லென்த் 8 இன்ச்சஸ். அதுக்கான ஃபார்முலா கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத. அது கரெக்டா 8 இன்ச் இந்த 7 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். 7 இன்ச் எப்படி இருந்ததுன்னா 6.5, அந்த 1/2 இன்ச் நம்ம தனியா சேர்த்துக்கிட்டதுனால நமக்கு 7 இன்ச் வரும். அடுத்தது 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக நான் விடுறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 10.25 எப்படி இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சேன்னா, பஸ்டோட சுற்றளவு தான். நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோனா 41. அதை 4ஆல டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் 10.25. கீழே வெயிஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோனா, எனக்கு வெயிஸ்ட் அதுக்கான ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்ஹோலோட சுற்றளவு 9 இன்ச்சஸ். அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கு, 10.25 இருக்கு. அடுத்தது இது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், 9 இன்ச்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா, கீழே நம்ம 10 இன்ச்சஸ் குறிச்சோம்ல வெயிஸ்டுக்கு, அதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கழுத்து அகலம் 3.5 இன்ச் இருக்கு. அதே 3.5 இன்ச்சை கொஞ்சம் கீழே தள்ளி குறிச்சிட்டு, இப்ப நான் கழுத்தோட உயரம் எவ்வளவு வைக்கிறேன்னா 9 இன்ச் வைக்கிறேன். ரெடி அளவுல இருந்து வைக்காம சீம் அலவன்ஸ்ல இருந்து 9 இன்ச்சஸ் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதே மாதிரி நீங்க வச்சுட்டு, அந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி கழுத்து ஷேப் வேணும், ரொம்ப ப்ராடா வேணுமா இல்லைன்னா கொஞ்சம் நார்மலா வேணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அடுத்தது கீழே மிட் பாயிண்ட் எடுத்தேன் இல்லையா, கீழே பிடிச்சி அடிக்கிறதுக்காக, அந்த 2.5 இன்ச்ல பாதி எடுத்துட்டு அதுல இருந்து 3/4 இன்ச் ஃபுல் வித்து எவ்வளோனா 3/4 இன்ச் தான் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி குறிச்சிட்டு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஈஸி மெத்தட் தான். 3 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஷோல்டரோட அகலம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஆம்ஹோலோட லென்த் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பஸ்டோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அடுத்தது கீழே வெயிஸ்டோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். 4 பாயிண்ட் தான். இந்த 4 பாயிண்ட் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா பிளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ணிடலாம். இதுல நான் ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணி உங்க அளவு என்ன அளவோ அந்த சைஸ்க்கு உங்களோட பஸ்ட் சைஸ் என்ன அளவோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணி இதே மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு நான் சொல்ற மெத்தட்ல கட் பண்ணுங்க. இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ சீக்கிரமா கூடிய விரைவில் நான் போடுறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் பேக் பார்ட் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்து அகலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஷோல்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா துணியை திருப்பவே கூடாது. அதே வாட்டத்துலதான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல 2 அறுக்காத்து தான் வரும். நம்ம கீழே ஆம்ஹோல் ஜாயின் பண்ற இடத்துக்கிட்ட ஒரு அறுக்காத்து, கீழே மடிச்சு அடிக்கிற இடத்துக்கிட்ட ஒரு அறுக்காத்து வரும். அவ்வளவுதான். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அடுத்தது இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வீடியோ பத்தி இன்னும் சீக்கிரமா கூடிய விரைவில் நான் போடுறேன். தேங்க்யூ.